ஜகவாழ்வு பராய் மனம் போல் ஜகவாழ்வு ஏன் மட நெஞ்சே நீ மலைக்குறாய் நீவும் மனம் போல் ஜகவாழ்வு மாயமாய் வினோதவாயிலாதை நீதியாடும் போது மனம் போல் ஜகவாழ்வு வந்ததும் பெருமை வந்ததும் துயரில் வந்ததும் அடிமை என்பதும் உனது மனம் போல் ஜகவாழ்வு தினமே உறவாடி தினமே உறவாடி நீங்கள் கவித்து நகைத்து மனோகரமாய் ஆடும் போது மனம் போல் ஜகவாழ்வு ஏன் மத நெஞ்சேனி மலைக்குறாயினி ஏன் மத நெஞ்சேனி மலைக்குறாயினி மனம் போல் ஜகவாழ்வு. என்ன பேசவா இந்திய கருத்துல ஓட்டல்ல ஊக்கம் இருப்பா இருக்கிறாங்க நமக்கு விஷயம் இருக்க போகுது. ஆமாம் கோபால், அதுதான் பெருத்த கவலையா இருக்கு. ஒரு தொழிலாளி போட்டு கொள்ளலாம்னா ஒவ்வொரு மகானுபாவையும் தானா வைத்துக்கிறான். எனக்குதான் எல்லா பாட்டியும் தெரியணும். இந்த சினிமா கம்பெனியில கலக்கு கலை பெரியதனமா இருக்குது. டைரக்டர் மூத்த சினிமா, ப்ரொடியூசர் கல்ல எழுதுங்க, கேமராமேன் கண்ண திறமையா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் கண்ண முடியுங்க, மியூசிக் டைரக்டர் நல்லா பாடுங்க, சவுண்ட் இன்ஜினியர் உரக்க பாடுங்க. உங்க கிட்ட போய் ஆம்பிட்டு முடிக்கிறத விட சும்மா இருக்கலாம். ஒரு உத்தரவாக்கிற வைக்கலாம்னாலும் ஒவ்வொரு புண்ணியவானும் தினம் 2 பாக்கெட் 3 பாக்கெட் கோல்டு பிளேட் சிகரெட்டா வாங்கி ஊதுறோம். கடைசியில நானே சாப்பிடணும். அதெல்லாம் எழுது என்ன செய்யணும்? என்ன சொல்லு. 2 வீட்டு வெள்ளத்தை வாங்குறோம், ஒரு 50 தண்ணியில கலக்குறது, 50 கிட்டில ரொக்கிறது, வெளியூர் போறது, மார்வெலுக்கு கூட்டுக்கிறது, தாரிக்கு மருந்து சொல்றது, இன்னும் 2 ரூபாய் விற்கிறது. அப்பா அப்படி சொல்லு, புறப்படு. சரி வா போலாம். चोरी की दवा खाया तो मुझे बाप जिसकी मर्द की साथ था। एक आदमी लकड़ी लेकर चलता था, उसी के साथ चलेगा। यवन की सोने भी नरकरा, अरे पूरा भी नरपा। 7 बाप की बूढ़ा खाया तो 60 की खड़वी की साथ था। 30 छोकरा बनाएंगे,
20 வயசு பையன் ஆயிடுறான். अच्छा नहीं करके नंबर की चेंजी लेने काशीपुर जाता और हमें जाता है काशीपुर पोरा रामेश्वर को पोरा मैं जात को सीखता हूँ हाल मर्द की चित्रा काशीपुर जाना मत मैं जात को सीखना मैं काशीपुर छोड़ना हाल मर्द की चित्रा एक चीज लेकर खाओ मेरी बुद्धि राजी साता था सारा चल नया नया जल्दी दवा लेना वर्षा वर्ष की पुदी पुदी पंजाब जोरे माधुरी तुम सारा चल एक बच्चा बच्चा होगा नहीं क्या देखो वर्षा वर्ष की बिल्कुल खोदे फरका इलाका इसमें झूठ नहीं ये पजिल नहीं दखलबाजी नहीं इतलातम नहीं एक सीसी दाम 2 रुपया और गिट्टी वाला 2 रुपया था அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு என்னங்க குழந்தை சந்தோஷமா இருந்தா ஏன் உங்களுக்கு பிடிக்கல சந்தோஷம் சர்வரோக ஔஷதம் தெரியாதா உங்களுக்கு நாகரிகம் நாகரிகம் இருக்கு அடக்க ஒடுக்கம் மட்டும் மரியாதை சின்னதா பெரியதாங்க இல்லாம பாடுறதும் ஆடுறதும் குளிச்சுக்கிட்டு நடக்கிறதும் உடம்பு பெருமதியா இருக்கிறதும் ஊரெல்லாம் சுத்துறதும் கண்டவனோட பேசுறதுனா இருக்காங்களே சில பெரிய விட்டு பெரிய சிறாமணிகள் அந்த மாதிரி இவங்களை கெடுக்க போறடி கெடுக்க போறேன் என்னங்க என்ன சும்மா மழை எங்க பாருங்க மாதிரி பேசுறீங்களே எனக்கு மட்டும் நாகரிகம்லாம் பிடிக்குமா நான் எல்லாம் முகத்துக்கு பவுடர் பூச்சிக்கிறேனா பிச்சரா போட்டுக்கிறேனா என்னமோ ஒரே குழந்தை ஆனா அதுதான் பெண்ணும் அதுதான் அதுக்காக எப்பவாவது வேடிக்கையா பாருங்க நீங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துடுறீங்களே வாழ மூடு நாலு ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டு போனா அங்க இருந்தாலும் இந்த வழக்கு வரும் அனாவசியமா வந்து கேட்காதீங்க உங்க பாடு உங்க குழந்தை பாடு ராஜா ராஜா நான் ஒரு வாத்தியார வச்சு அவளுக்கு உலக அனுபவத்தையும் நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுத்து ஒரு கல்யாணத்தையும் செய்து வச்சு அவளை ஒரு ஐடியல் சிந்து வைப்பா செய்யலன்னா நான் திவான் பகுதி இருந்தது திவான் பகுதி இருந்தேன் கோபால் காடு பாபா வீடு போப்போங்கிற ஸ்திதியில இருக்கிற குடிகுடி கிழவனுங்க எல்லாம் இந்த மாதிரி 2ஆம் தாரமும் 3ஆம் தாரமும் கல்யாணம் பண்ணிக்கிறானு அதுக்கப்புறம் 2-3 குடிப்பு வெள்ளை தண்ணியும் வெங்காய தண்ணியும் வாங்கி குடிப்பானு அது மட்டும் இல்ல சாணியில சர்க்கரை கரைக்கு தாது குச்சி மருந்துன்னு வித்தா அதையும் வாங்கி சாப்பிடுவானுங்க இந்த கிழவனுங்க இந்த கிழவனுங்க எல்லாம் இந்த மாதிரி சின்ன குடிப்புகளை கல்யாணம் பண்ணிக்கிறானு அதுக்கப்புறம் அது எட்டி பார்த்தா சந்தேகப்படுவானோ அந்த வீட்டுக்கு போனா சலிச்சியப்படுவானோ அது வழியுது இந்த ஊர் ஹோட்டல் சாப்பாடு எப்படியோ ஹோட்டல் சாப்பாடு தானே வெந்தத்தையும் வேகாத்தையும் போடுவான் இல்லன்னா குலபாதக சாம்பார நசத்தையும் ஊற்றுவான் ஆமாம்பா காப்பியில பாலையே காட்ட மாட்டான்
கேட்டா இது பானை காட்டா ஓட்டம் இல்லையா? என்ன எவ்வளவு? வா போய் பார்க்கலாம். ஏன்டா அலற? கழுத்து சுருக்கிட்டுக்கிறா. இடது பக்கமா வலது பக்கமா? வலது பக்கம். ஆமா, இடது காலு சரியா போயிடுது. பாத்தியா நம்ம வேலைய? சார் உள்ள இல்லடா, என்காரும் கேட்கலாம். நீ போய் கொண்டு போய் நாங்க வரோம். சரிங்களா? போ. கேசவா, அம்மா ராத்திரி சொன்னாங்கள வந்தாங்க. வந்தாங்கன்னா உடம்பு எப்படி இருக்கு தெரியுது. அதனால ஊருக்கு போய் நான் அம்மாவை பார்க்கணும். என்னடா இது, ஒரு நாளைக்கு அம்மாவை விட்டு புரிஞ்சிருக்க மாட்டேங்குது. நீ போப்பா. உலகத்துல தெரிஞ்சல தனியனே, இந்த ஊர்ல என்ன மனிதா இருக்கோ அதை வாங்கிட்டு வரேன். நீ போய் சொல்ல. அப்ப நான் 8 மணி வந்துட்டு புறப்படுறேன். புறப்படு. நீ நேரா ரயில்வே ஸ்டேஷன் போ. நான் கூட்டிட்டு கடலுக்கு போயிட்டு வரேன். நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க என் உயிரையே காப்பாற்றுறீங்க. நீங்க இல்லைன்னா என் விதி என்ன ஆகுறது? உங்களுக்கு வெறுமொழி தாங்க. நீங்க பயப்பண்ணி என் பங்களா வரணும் வந்து போகணும். பரவாயில்லைங்க, அப்படி சொல்லப்படாது. வந்துதான் போகணும். சரி, நீங்க திரும்ப உங்களுக்கு தெரியாது. விதான் நான் வீட்டுக்கு ஒரு பிரச்சனைக்கு விதான் ரொம்ப நேரம் கிடையாது. அப்படியா? நீங்க என்ன காப்பாற்றலன்னா பப்ளிக்கு தெரியல. நீங்க செய்த இந்த பெரிய உதவிக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய போறேன்னா தெரியும். நம்மளால என்ன இருக்கு? என்ன கடல் செயல்? என்னுடைய அன்பு மாத்திரம் இருந்தா போதும். ராஜா ராஜா
என்னங்க இது நான் தெரியுமா? இப்போ கழுத்துல மாங்கனே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கரெக்டா இவர்தான். சங்கதி புரிஞ்சுங்க. காரணம் ஆட்டு சாகரத்துக்கு இருங்க இவர்தான் காப்பாற்றினாரு. உட்காருங்க. அட ராமா, காபி பலாரம் தயாராகப்பு. உங்களுக்கு கோடி புரியும். எங்க வயசுல பாலம் வளர்த்தீங்க. எல்லாம் அவன் செயல். இது இந்த ஊர் தானே? இல்லம்மா, நான் மதராஸ். எங்கப்பா உத்தியோகம்? கடவுள் என்ன அந்த நிலைமைக்கு வைக்கலீங்க. எனக்கு ஒருத்தர்கிட்ட கைகட்டி பதில் சொல்ல பிடிக்காது. ஓஹோ, வியாபாரம் போல் இருக்கு. ஆமா 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 ஆமா. என்ன வியாபாரமோ? தமிழகம் போல எப்போ எங்க எந்த வியாபாரம் செஞ்சா லாபம் வருமோ அதுல பணத்தை பாத்தியா? ஒரு படத்தை எடுத்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு பூரா படத்தை எடுக்காம சும்மா பணத்தை வாரி வாரி அவனுக்கு இவனுக்கு கொடுத்துக்கிட்டு இப்ப தலைமையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க உன் தம்பி. இதுல ஏன் எழுப்புறீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ வரைக்கும் படிச்சேன். ஆனா நான் பரீட்சைக்கு போறப்ப வந்துட்டு இருக்கேன். ஆமா 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 ஆமா. நீங்க என் உயிரை காப்பாற்றுவது ஒரு பரிசு இல்லை. உங்களுக்கு இன்னொரு விவகாரம் செய்யணும். என்னங்க, உங்களை நாங்க சாகர வரணும் மறக்க மாட்டோம். நீங்க கொஞ்ச நாள் வரணும் நம்ம பங்களாவிலே இரு. நம்ம குழந்தைக்கு உலக அனுபவத்தையும் நல்ல பழக்கவழக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைங்க, நான் சீக்கிரமா போகணுங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எந்த மனசையும் திருப்தி செய்தா போல இருக்கு. சரி, உங்க பிரிய தீரடி. சரி வாங்க. ரொம்ப நாளா உங்களை போல ஒரு வாத்தியார் தேடிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்க கிடைச்சிட்டீங்க. குழந்தை ஸ்கூல் பையன் வரையும் பார்த்து இருக்கிறீங்க. ஓ, அப்படி சொல்லுங்க. அதுதான் குழந்தை நிலத்துல சரஸ்வதி தாண்டவம் ஆடுறா. இவர் ராமாயண வாத்தியாரு. குழந்தை யூரோப்பியன் ஸ்கூல்ல படிச்சிருங்க. சாப்பிடுற ஸ்டைல அப்படிதான் சொல்லுவீங்க. குழந்தைக்கு இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிடும். மங்களகரமான காரியம். ரொம்ப சந்தோஷம். என்னமோ முன்னாலே இருக்கு. எல்லாம் அவனுடைய செயல். மேரேஜ் கேட்டா மேரேஜ் போவாங்க. அப்போ என் பெட்டி படுக்கெல்லாம் ஹோட்டல்ல வச்சிருக்கேன். போய் கொண்டு வந்துடுறாங்க. நம்ம காரணம் தெரிஞ்சிருங்க. ராமா, டிரைவர் சொல்லுடா. குழந்தைக்கு நேற்று பையன் வாத்தியார் வச்சனு. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. உனக்கு பிராடி யூஸே கிடையாது. பையன் முகத்தை பார்த்தாலே ஏழ்த்துமானா இல்லைன்னு தெரியல. என்னமோ உங்க பிரிய அப்புறம் என்னால போட்ட போறீங்க பையன். கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கே இல்ல சொல்லுங்க. சொல்றத பேசுறியா குறுக்க பேசிக்கிட்டு சொல்லுங்க. கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கே இல்லை? என்ன சார் இது தெரியாதா? கடவுள் எங்கே இருக்கிறார்? தூணிலும் இருக்கிறார், துருவிலும் இருக்கிறார். அவர் இல்லாததுமே கிடையாது. இதெல்லாம் பாட்டு கதை. கையில் 4 சுற்று குடிக்கையிலே, காதில் ரவிக்கமல் கிழக்கையிலே, வீடு வாசல் நிலம் இருக்கையிலே, உயர்ந்த பதவியிலே, தேச சௌக்கியத்திலே, சிறப்பு லாப விளையாட்டிலே கடவுள் இல்லை. அப்பொழுது அவர் யாரும் நினைக்கவும் மாட்டார், அவர் இருக்கவும் மாட்டார். ஆனால் கடவுள் இங்கேதான் இருக்கிறார். கையில் காசில்லாமல் இருக்கையிலே, இருக்க இடமில்லாமல் தவிக்கையிலே, துன்பத்திலே, துயரத்திலே, அகூர வியாதியிலே, பிரசவ வேலையிலே, பந்துமித்திர பிராணம் போகையிலே, எதையில் ஆதாய விமானம் வருகையிலே, அதாய தந்து உதவியிலே, பாம் போடையிலே, பெண்டு பிள்ளைகளை விட்டு ஓட்டம் எடுக்கையிலே கடவுள் இருக்கிறார். அப்பொழுதுதான் அவரை 1000 தரம் நினைப்பார்கள், 10,000 அழைப்பார்கள், 20,000 தடவை வீண்டு வீண்டு கும்பிடுவார்கள். நல்லா சொல்லுங்க. அப்படித்தான் இருக்கு உலகம். அந்த கடவுள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 ரூபமா எடுத்திருக்கிறார். பிரம்மா சிருஷ்டிக்கிறது, விஷ்ணு காப்பாற்றுறது, சிவன் அழிக்கிறது. ஆளுநர் அதுக்கு மனித சிருஷ்டிச்சார்.
மணியா? ஓ, மணிகர்ல சாப்பிடுறாங்களே, அவர்தான் எங்க வீட்டுல இருக்கு. நான் பச்சுக்கல. இந்தா, இதுவும் அதேதான். இதுல 9வது அத்தியாயத்தை எடுத்து மாதர்களின் ஆப்த தர்மம் என்ற விஷயத்தை படிங்க. இது இருக்க அதைத்தான் படி. பெண்ணானவன் தான் புதியான துவக்கி 3 வருஷம் வரையிலும் தகப்பன் தக்க வரலுக்கு கொடுத்தான் என்கிறது எதிர்பார்த்திருக்க வேண்டியது. அதற்கு தகுந்த வரலுக்கு கொடாவிடில் தானாகவே தகுந்த வரலை வெறுத்துக் கொள்ள கிடையாது. அப்படியே சொல்லிருக்கு. அப்படித்தான் சொல்லிருக்கு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கோமா. எப்படி கேட்கணுமா? ஜமீன்தார் ஏற்பாடு இல்ல. இந்த அம்மா இதை விட ரொம்ப நல்லா ஆடுவா. ஆமா ஆமா. ஆனா இந்த சோப்பு வேலை பில் வேலை அவர்கிட்ட கிடையாது. ஆமா ஆமா. இவ கை பிடிப்பு, கழுத்து வெடிப்பு, நடக்கிற பிடிப்பு ரொம்ப வெடிப்பா இருந்தது இல்ல. ஆமா ஆமா. இருந்தாலும் அன்னைக்கு ஆடுவார ஒரு குட்டி. ஆமா, அந்த பெல்லூர் குட்டி அந்த சோக்கு. ஆமா ஆமா. ஆமா, இவ ஆள்ல 2 கால்ல பேரு. ஆமா ஆமா. 4 கால் வேற தெரியுதுல்ல. ஆமா ஆமா. வந்துகிட்டே இருக்கு. என்ன விசேஷம்? ஜமீன்தார் பங்களாவில சதா விசேஷம் தானே. சும்மா ஒரு விஷயத்த உங்க காதல. என்ன விஷயம்? கொஞ்சம் அப்படி தனியா போய் சும்மா சொல்லு. இவெல்லாம் நமக்கு பிரைஸ் தான். உயிருக்கு தலையே போனாலும் விஷயம் வெளியே வராது. ஆனா அந்த இரவப்பட்டு கிராமத்தை அடமான வச்சுங்களா? ஆனா அதுக்கு என்ன? அந்த பய ஏலத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படி இப்படி ஆகின்றானே. நான் என்னமே விட்டேன்.
அந்த உறவுப்பட்டு கிராமம் போனா எத்தனையோ சொந்தப்பட்டு கிராமம் இருக்கு. இருந்தாலும் சுத்த தேடியாது. இதுதான் விஷயம். நான் வர்றேன். எப்பத்தான் அந்த காலம் வரப்போகுதோ? ஓ, இந்த காலம் கண்ணனை பொறுத்த காலம். ஆஹா, ஜோரான ஒரு பொண்ணு அப்படி ஜில்லுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த சடன்பாடு கார்ல பாம் பாம் பாம்னு போறதா விடுஞானம். கட்டவனுக்கு ஒரு வீடு, கட்டவனுக்கு பல வீடு. இருந்தாலும் இந்த குடும்பத்தினால தனி கௌரவம் இருக்குல்ல. ஆமாம், நீ சொல்றது ரொம்ப ரைட். ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எங்க வேணும்னாலும் போகலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், எப்படி வேணும்னாலும் நடக்கலாம், யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் உங்க கௌரவத்துக்கு தகுந்தபடி எந்த பெண்ண வச்சா வளர்த்து அச்சாவோ முடியுது. ஆமா ஆமா, இருந்தாலும் உங்க அந்தத்துக்கு தகுந்த அந்தஸ்தாவது என்ன ஆகுது? என்னவோ ஊர்ல நாட்டுல கல்யாணம் சொல்றாங்களே, அதை போல நானும் உன்னை கட்டி போட்டு வைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு பொண்ணு அப்ப சரி விட்டுக்கிறேன். ஆமா, முறுக்கணுமா? எதை முறுக்கிறது? இதுல ஓஹோ, மெத்தடா போட சொல்றியா? பின்ன நீங்க பறையணும். என்னது? நான் பறையணும்? என்னடா ஜாகிரதையா போட்டு பாரு. ஓ, சமைக்கிறது தானே? ஐயே, நானும் நீயும் சமைக்கணும். என்னடா அது? அயோக்கிய போல முதல்ல பரவாங்கிற, அப்புறம் என்ன சமைக்க சொல்ற? என்னடா அது? முதுகு தோல் புரிஞ்சு போடும் ஜாக்கிரதை. பாரு, சோறல்ல சமைக்கணும், நான் பரமையான பொறுக்கணும்னு சொல்லி. ஓஹோ, அப்படி சொல்லி கிடைக்கிறதுக்கு என்ன இல்ல? ஏன் சமைக்கணும் நினைக்கணும்னு போட்டு பரவாயில்ல வாங்குற? பரே பரே சின்னம்மாக்கு പറഞ്ഞു கொடுத்தല്ലോ, அதே மாதிரி எனக்கும் தமிழ் പറഞ്ഞു கொடுக்கணும். தமிழ் பாடம் உனக்கு சொல்லி தர சொல்லியா? அதே அதே, எல்லாம் அப்புறம் பரவலாம். நீ போய் வேலை பாரு. എന്താ സാറേ, എനിക്കെല്ലാം പറഞ്ഞു കൊടുക്കുന്നു. നല്ല രഹസ്യം കുട്ടികളായാൽ സുഖമായിട്ട് പറഞ്ഞു കൊടുക്കും. ஏன்னா சொல்ற, நான் யார் தெரியுமா? ஓ, தெரியுமா? நீங்க வாத்தியார். ஜாகிரதை, நான் எல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் செய்யணும். இல்ல என்ன என்ன பாத்தியா? ஐயோ முடியாது, என்ன முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் கேட்கணும். இல்லன்னா கிளாஸ் கிளாஸ் சொல்லிடுவேன். ஜாகிரதை. அம்மாவாது ஆட்டுக்குட்டி ஆகுது, அந்த பார்த்தா இங்க பண்ணிக்காது. ஏமா உன்னை நான் அடிக்கணும்? அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை சொல்லுவேன், அது மாதிரி செய்யணும். தெரியுமா? சரி. குழந்தாய், எனது இடது கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடு. அம்மா, ஒரு குழந்தை மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும் ஒரு பெண் மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீ அறிந்தாயில்லை. உன்னை ஒரு குழந்தை என்று எண்ணியே உன் முத்தத்தை கேட்டு இதில் யாதொரு கவலையும் இல்லை. அப்பா அம்மா வரட்டா, சொல்லி பார்க்கலாம். அம்மா தாயே, நான் ஏதோ விளையாட்டா கேட்டேன், இதை போய் யாரும் சொல்லிடக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்? இந்த மாதிரி பையன் தாயாரை கெஞ்சி கேட்கிறது, தாயார் மன்னித்து விட்டால். அதையா சொல்றீங்க? இப்படி எனக்கு சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் இல்லையே. மாத்தியார் சொல்றத கவனமா கேளு. நான் போய் காப்பி ரெடி பண்ணி வந்து உன்னை கூப்பிடுறேன். அதோட அம்மா ஒரு நிமிஷத்துல வளர்த்துக்கிறீங்க. உங்க சாமர்த்தியம் எனக்கு தெரியாம போச்சு. போயிடு, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன வரப்பட? நீங்க இடது கண்ணத்துல வரத்தணும், அது இப்போ வலது கண்ணத்துல. சரிம்மா தாயே, உன் பிரியம். காப்பி ரெடி. மத்த பாடம் நாளைக்கு.
கொண்டு வாழ தெரியும் சொல்லுங்க சொல்லுதான் தெரியும் வீடியா குடிக்கிற இரு அப்பா கிட்ட சொல்றேன் யாரும் சொல்லலாம் நீங்கள் வாத்தியார நோக்கணும் வாத்தியார நோக்கணும் எனக்கு சந்தேகமா இருக்கு தரணும் இல்லடாமா சும்மா தங்காட்டி சொல்லு நீ அப்பா கிட்ட சொல்ல மாட்டியா ஞாபகம் இல்ல வாத்தியாரு ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல அப்ப நான் கேட்பேன் இல்ல நீ கூட நல்லவன் தான் வாத்தியாரு மனுஷன் நல்ல அழகு அழகுக்கு கூட படிப்பு படிப்புக்கு கூட குணம் இல்ல கல்யாணம் கூட ஆகணும் அயாளுக்கு എന്താ എനിക്ക് കൂടെ ആയില്ല ஆமா நீங்க என்ன இந்த காரியம் என்னன்னு அசம்பிளிக்கு போறது வீட்டில பேசுறது கிளப்புல சீட்டாடுறதுனாவே இருந்தா எந்த கமலாவுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை எடுத்து கல்யாண பார்க்க வேணுங்கிற கவலையே இல்லையே உங்களுக்கு வேற என்னடி செய்ய சொல்ற எனக்கும் அதே கவலை தான் யாராவது வந்து நம்ம கேட்டாதான் சொல்லலாம் இப்பதான் ஒவ்வொரு வீட்லயும் அங்க ஆர்மா இருக்கேன் நானும் அப்ப அங்க வந்து சொல்லி ஏதாவது ஏற்பாடு செய்யணும் என்ன டிபாண்ட் ஆகிறார் ஏது சாவகாசம் போல் இருக்கு வர்றேங்க உட்காருங்க அடா ராமா ஐயாவுக்கு காப்பி உண்டாடா வீட்டுல எல்லாரும் கேட்டுங்களா ஆஹா பேசா இருக்கா சரி நடக்கிறானு ஆமா ஒரு வாரமா நிக்கிறான் நீங்க உட்காருங்க என்ன நம்ம கமலா விஷயமா யாராவது கவனிச்சிருக்கீங்களா நல்லா கேட்டுங்க இரவு போதும் அதே வேலையாத்தான் இருக்கேன் பேசான மரம் ஒருத்தம் கிடைச்சிருக்கான் யாரு யாரா நம்ம ராமபுரம் பண்ணிட்டோம் என்ன வயசு இருக்கும் வயசுன்னு அவளை அதிகம் இருக்காது அடாடாடாடா அழகுல மன்னர ஐஸ்வர்யத்துல குபேர தர்மத்துல கர்ணம் அவன் கிட்ட கர்ணம் போடணும்னா அப்படியா மேதாவி சொல்லுங்க சொத்து சொத்தா சுமார் ஒரு 30-40 லட்சத்துக்கு குறையாதுங்க அப்படின்னு அவரையும் ஏற்படுத்திடுங்க அப்ப நம்ம குழந்தை ஒரு வார்த்தை குழந்தைக்கு என்ன தெரியும் அதான் நமக்கு திருப்தியானா சரி சரிதான் அப்ப சரி முடிச்சுடுங்க அப்போ நான் பண்டாரத்தை கலகிறேன் விஷயம் முடிஞ்சிருந்தா நம்ம கமலாவுக்கு ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லணும் நான் வரட்டுமா ராத்திரி 10 மணிக்கு இந்த அறையில சந்திக்கிறேன் முக்கிய சங்கதி நீ போமா கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் வேற அவன் குழந்தைக்கு கொடுக்க தண்ணி கொண்டு வைக்கிற
இந்த டாடி குஸ்தி மருந்து சாப்பிட்டா உனக்கு கட்டாயம் குழந்தைக்கு பிறக்கலாம். வந்து எழுப்புற மாதிரி இருந்தீங்க, கருத்து ஒரே அமுக்க அனுப்பிட்டீங்க. அதுதான் நல்ல வேலையா அதுக்குள்ள நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. ஏதாவது காட்டு பேச்சுவாத்தான் இருக்கு. காத்தாவது மழையாகுது, கெட்டதுனால அதிகத்தினால வாண்டு உங்களுக்கு என்ன வருது? நேற்றுக்குள்ளேயே இல்லையோ நேற்று பேச்சுவாத்தான் இருக்கும். நீங்க போய் அந்த பக்கத்தரையில பொறுத்துக்கோங்க. நமஸ்காரங்க. ஓ ஐயா, நல்ல சமயம் போட்டிருக்கு. உள்ளாருக்கு போடுறாங்க. நான் வந்து உங்களுக்கு விரோதமா ஒண்ணும் இல்லையா வளர்றேன். கொஞ்சம் சாப்பிடும். இதா எனக்கு பழக்கம் இல்லைங்க, பழக்கப்படுத்திக்கலானோ போடுறா பெரு பழக்கப்படுத்திக்கிறேன். ஆனா உடம்பு தாங்காதேன்னு பாக்குறேன். ஓ உங்க உடம்பத்தை பூமி தாங்குறதுனாலோ போடுறா ஒரு டோஸ். ஆரம்பத்திலே ஒரு டோஸ் மாட்டாங்க, 4 டோஸ்ல ஆரம்பிச்சு சீக்கிரமா 3 டோஸ் வந்துடுறேன். போனாலும் நம்ம கோஷ்டிக்கு வாய்ப்பு அந்த இடத்துல அப்படி வரப்படாது. இந்த இடத்து பழக்கம் இனிமேத்தான அனுபவமாகணும். சாப்பிடியா? என்ன நான் சொல்ல வந்ததை மறந்தே போயிட்டேனே. உங்களுக்கு ஒரு இடம் பார்த்துட்டேன். எதுக்கு இடம்? ஐயா நீங்க கல்யாணத்துக்கு பெண்ணு. அதுவா எப்படி இடம்? ரொம்ப பெரிய இடம். ஆஹா, பெண்ணுனாலும் பெண் கண்ணுல வச்சு ஒத்துக்கலாம். அவ வெட்டு நடையும், அந்த முன்பட்டு போடிட்டும், அந்த குருக்கட்டா ஜாக்கெட்டும், அப்புறம் அது நடந்தா அந்த இடத்துல ஒரு பூச்சியை கூட பார்க்க முடியாது. அப்படின்னா வாய் அமைச்சணும் இல்ல இல்ல, அவ சேலை கட்டி அப்படி தரைய கூட்டு அதுதான் நாடு நாகரிகம். அவ இங்கிலீஷ் பேசி எலக்ட்ரிக் பட்டாஸ் மாதிரி தகுதி யாருங்க? அதுதான் நம்ம திவான் தேவி ரங்கநாதன் இருக்கு பண்ணிட்டான். அதோட இதுதானா? நான் வேற எதுவும் நினைச்சேன். என்னங்க அது இருக்கிற விஷயத்துக்கு நம்ம போர் லைனுக்கு ஒத்து வராது. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாததுங்களா? சாலியும் நம்ம கட்டிக்கிட்டா தன்னை போல நம்ம லைனுக்கு தன்னால வர்றா. அப்ப சரி, பேருக்குத்தான விளையாடும். எதுவே ஒண்ணு அதையும் முடிச்சுடு. முடிச்ச மாதிரியே நினைச்சுக்கோங்க. நான் வரேன். இதே வச்சுட்டேன். அதுல எனக்கு ஞாபகமே இல்லை. சாப்பிடியா? டிரைவர்கிட்ட சொல்லி காரை ரெடி செய்ய சொல்லு. ஏப்பா ஏகப்பட்ட காரம். நான் வர்றேன். ஆமா, ராத்திரி வந்து என்னோட என்னமோ பேசுறேன்னு யோசிச்சுல? நானும் யோசிச்சேன். ராத்திரி எழுப்பினதான் அப்படி அமர்வு இல்லையில நான் மட்டும் சாமாத்தில எழுதிட்டான இருந்தா நானுமே போயிருக்கோம். அதுவே ராத்திரி வந்து நீயா? நான் பிசாசு இல்ல நினைச்சிட்டேன். ஆமா, என்ன பார்த்தா பிசாசுல தான் இருக்கும். ஐயோ பாவம்,
உங்க அப்பா அம்மா வரட்டும், ராத்திரி வந்து நீதான் சொல்லிடுறேன். இந்த வீட்டுல பிசாசு இருக்குன்னு ரொம்ப பயந்துருக்காங்க. நானும் தான் பாக்குறேன். இந்த பெண்கள்லாம் ஆனா குளத்துல வந்துடுறேன், நீங்க குட்டையில விழுந்துருவேன்னு சும்மா புருஷால மறைப்பாங்களே ஒழிய விழுந்துடுறாங்களா பாத்தியா? விழமாட்டாங்க, சும்மா ஒரு தடவை ஊட்டிக்கு மறைப்பாங்க. என்னையும் அப்படி நான் நினைச்சுக்கிட்டீங்க, நான் கட்டாயம் விழுந்துருவேன். எனக்கு தெரியாதா என்ன? நீ குளத்துல விழுவ, குளிச்சுட்டு வெளியே வந்துடுவேன். அது இருக்கட்டும், ஒரு முக்கியமான சொல்லிட்டு பேசுது. ராத்திரி நான் எழுப்புறேன். இப்பதான் அதை சொல்ல. நேற்றுக்கு அம்மா அப்பாவும் என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க. யாரும் ஜெயிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஐயோ, அப்புறம் முடிவு விட்டுட்டாங்களா இல்ல? இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? மொழிபெருமை சாஸ்திரப்படி எடுத்துக்கிறது. நானும் என் புருஷனை தேடி இருக்கேன். ஓ, என் பாடம் ரொம்ப சந்தோஷம். அந்த பாக்கியசாலி யாரோ? நீங்கதான். நானா? ஆமா, நீங்கதான். உண்மையா? அவரா? என் வாத்தியார். சரிதாம்மா, கலிகாலம்ல இது என்ன கலிகாலம்? மாமா, என்ன காலம்? பெண்களா பார்த்து பேசல தேடி கல்யாணம் செய்துக்கிற காலம்மா காலம். பழைய காலத்துல அது அம்மா இப்ப கேக்குற. என்னமோ பெரியவாளா பார்த்து எல்லா ஏற்பாடும் செய்வாங்க. கல்யாணம் ஆன பிறகுதான் பெண்ணு புருஷனை தெரியும், புருஷனுக்கு பெண்ணை தெரியும். ஏன் மாமா போய் சொல்றீங்க? சகுந்தலை துஷ்யந்தனை கண்டு காதலித்து பிறகு நடக்கவில்லையா? தனியல்லி நலனுடைய பிரபாவத்தை கொள்ளத்திற்காக அறிந்து அவரும் நடக்கவில்லையா? மகா பதிவர்த ஸ்ரீமொழியாகிய சாவித்திரி சத்தியவாளைப்பது நடக்கவில்லையா? சரிதாம்மா, சரிதான். இவாளை போலவே ஒரு பெண் ஒரு புருஷனையே காதலித்து அவரையும் நலந்து பிறகு சுகத்திலும் துக்கத்திலும் அவருக்கு ஜீவமானத்திலே இருந்தால் அதை விட ஒரு நல்ல நல்லாவே. சரிதாம்மா, அதுவும் சொல்றேன். இன்னும் சொல்றதில்ல? சொல்லம்மா, நல்ல சொல்லு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும், தலைய ஆட்டம் இருக்குதே. மாமா, ஒரு பெண் புதுவான 3 வருஷத்துக்கு பிறகு தானாவே வர்ணத்தை எடுக்கலான்னு மனதிர்ம சாஸ்திரத்துல எழுதிருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, அது வேறையா? எனக்கு தெரியாதம்மா. தெரியாத போனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டம்மா. அதனால தர்மசாஸ்திரப்படியும் பழைய பழக்க வழக்கங்களின் தழுவிங்க நான் நடந்துக்கிறேன். என்னுடைய கௌரவத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா,
நான் கவலைப்படல தாயே. மாமா, இது போய் எங்க அப்பா அம்மா வந்து என்னுடைய ஆட்சி சொல்லிடுங்க. சரிதாம்மா, அப்படியே சொல்லிடுறேன். நம்ம கமலாவுக்கு நல்ல யோகம், கூடிய சீக்கிரத்துல ஜெமீன்தாரனாக போறா. அந்த திட்டத்து அத படத்துக்கு இன்னும் பெரிய இடத்துல இருந்து கூட கிராட்டி வருமே. இந்த காலத்து குழந்தைகள் தான் சகல கலர்தானங்களும் பேசுதுங்க. அதுகளுக்கு காலாகாலத்துல ஏதாவது ஒரு வழியை செய்து தொலைக்கிறதானே. என்னன்னா சந்ததி குழந்தைத்தான் அத பாஜ்யாரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே. வீணாயே என் பிராணனை வாங்கி தராங்க. அவன் யாரோ மாறாடி, அவன் குரல் தெரியாது, கோத்திரம் தெரியாது, சுத்த பிச்சைக்கார பையன். அவன் எப்படி அவனை கல்யாணம் செய்துக்குவான்? எப்படி அப்பா, நீ கையில ஒரு தேங்காயை கொடுத்து கழுத்துல ஒரு மாங்கிலத்தை கட்டி நெத்தியில குருவி கட்ட விட்டு இந்த கல்யாணம் செய்துக்குவாரு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? இந்த நாளோடு என்னை கட்டுக்கிறத நான் பார்க்கிறேன். நல்லா பாருங்க, அவருக்கு என்ன கஞ்சாதானமா கல்யாணம் செய்து கொடுத்து கைக்குள்ளே பாருங்க. எங்க கைய எல்லாம் உண்மையிலே வந்தது. சரி வேற வாழ முழுங்க, அவர் இருக்கிறாருன்னு பாக்குறேன். அவர் இருக்கிறாருன்னு பாக்குறேன். காடு வச்சு வயசு குழந்தைக்கு வயசு பையனை வாத்தியாரா வச்சு அவனுக்கு சோப்பை போட்டு அவனுக்கு படுத்த இடத்தை கொடுத்து என்ன கைய போடுறீங்க? என் விதியா, என் கதையா கதையில இருக்கா? அது இருக்கட்டும் மாமா, குழந்தைக்கு கவர் சூடு ஒண்ணும் தெரியாது. அந்த பயலோட கொஞ்சம் நெருக்கமா பழகவே அப்படி சொல்லுது. இருந்தாலும் இருக்கும். அதுதான் குழந்தை கொஞ்சம் லேட்டா அப்படி இப்படியுமா பாக்கலாம். எலிக்காரங்க அழைச்சுவாங்க. குழந்தை அவரோட கொஞ்சம் பழகுல என்ன சரியா போயிடுது. சரியான யோசனை. அப்படி செய்வோம், இப்பவே ஏற்படுத்துறேன். வெளியே போறான். போறீங்க இனிமேல் இந்த பங்களாக்குள்ள நுழைஞ்ச கால வரைக்கும். ஐயோ ஏசா, பங்களாக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் காலை ஒடிச்சிட்டா அப்புறம் நான் எப்பவுமே பங்களாக்குள்ளே இருக்க வேண்டியது இருக்கும். அதான் வெளியே போறான். ஏன் சார், நான் அப்படி செய்யாத குத்தம் என்ன சார் செஞ்சுட்டேன்? டெய்லியில குழந்தைக்கு பாடம் தானே சொல்லி கொடுத்தேன். உதப்பட ஆளு நான் இல்ல சார். அதுக்கு நீங்க வேற யாரையாவது பார்ப்பீங்க. இருக்கவே இருக்கு கிருஷ்ணபகவான் ஹோட்டல். நான் போறேன் சார். சரிதான் போடா. குட் பை பிச்சைக்கார பையன். போட்டோக்கு போய்க்கலாம். காரில் வச்சுட்டியா? வச்சிருக்கீங்க. நமஸ்காரம். நீயா ஐயா நம்ம சுயத்து கொண்டு நான் வீட்டுக்கு போகலாம். நானா? ஆமா வாயா. நான் வந்து என்ன செய்யட்டுங்க? கீழே விழுகிறத அடிச்சுட்டு வரலாம். வாயா வர்றேன். அந்த பொண்ணு விஷயங்க என்ன வச்சு ஆகுறதுங்க. உங்க பேரை சொன்ன அதேதான் முடிஞ்சு வச்சு அபாரம் போயாது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியுமா? அதுல நீங்க ஒரு முறை திவான் வீட்டுக்கு வந்தா போகலன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு வரணும்? என்ன பார்க்கணும்னா நீயே பார்த்துட்டா சரிதான். சரிதான், அவங்க உங்களை பார்க்கணுமா? இதத்தான் எல்லாருக்கும் தெரியணும். இதுக்காக பார்க்கணுமா? சும்மா உலகத்துல பெண்ணு மாப்பிள்ளைய பார்க்கறது, மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கறது சகஜம் தாருங்களே. அப்ப சரி போனா போகுது. கார்ல போலாமா ஸ்கூட்டர்ல போலாமா? இந்த அந்தஸ்துக்கு கார்ல போறதுதான் ஜோரு. நீ மட்டும் மனசு வச்சா ஆகாத காரியம் கூட உண்டா? நான் என்னமோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன். அதை அப்பனே, ஆடு மாடுகளை மேய்த்து வெள்ளை தயிர்பால் திருடிய கண்ணனே, 10,000 போட்டிகளிலே இருந்து நித்திய பிரம்மச்சாரி என்று நிரூபித்த மணிவண்ணனே, ஜாதி வித்தியாசம் இல்லாமல் விதிரன் வீட்டில் இந்த பரமனே, உள்வாயும் மண்ணை போட்டுக் கொண்டது போல் என் கல்யாணத்து வாயிலும் மண்ணை போட்டது தகுமா? உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. எப்படியாவது அந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியா?
அவளுடைய தாயார் தகப்பனார் மனசை நீதான் மாத்தோம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். எங்க சார் நாடா? ஒரு கப் டீ வேணும். என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்களா? யாராவது ஏதாவது இல்லைங்க, நீர் அப்போ பட்டது. மனசு என்னவோ போல இருக்கு. ஒரு பாட்டு பாடுறான். என்ன பாட்டு சார்? எந்த பாட்டாவது பாடு அவட. ஆஹா 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 ஐயோ காதல் ஐயோ என்னடா இது? கேலியா பண்ற? ராமராமா, இந்த விவகாரம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. பாடுறான்னா அடாதீங்க. நீங்க தானே சார் பாடு அவசியம். ஏய், கடவுள் எனக்கு நல்ல புத்தி கொடுத்திருக்காரு. ஆயுசு மட்டும் இருக்கும். இருக்கும்படியா வேற பாட்டு பாடுறீங்க. பாடு. கல்லையெடுத்து அது மேலே நான் உனது, கல்லையெடுத்து அது மேலே நான் உனது, காலையை தூக்கி கொண்டு வை 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 எனவே காலையை தூக்கி கொண்டு வை 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 இவளை விட நீ விஷயத்தில் யாருக்கு சிறப்ப ஒருத்தருக்கு இல்லைன்னா நாங்க செய்யறதெல்லாம் நீ நல்லதுதானே? அப்படி இல்லதான் எந்த எண்ணம். எவ்வளவு வேடிக்கை பேசுறேன் நீங்களே சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க கண்ணு.
வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. ஜமீன்தாருக்கு சீக்கிரம் டிஃபன் சாப்பிடுங்க சொல்லு. இவர்தான் ராணாபுரம் ஜமீன்தாரு. ஓஹோ, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அருள்நாய் கொலை கேஸ்ல சம்மந்தப்பட்டிருந்தாரு. இவர் தானே? அதுகள் தகப்பதார். அவர் இருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கேஸ்ல தப்பிச்சுக்கிட்டாரு தெரியுமே. ஓ, நல்லா தெரியும். எவ்வளவோ லட்சமா செலவு செய்யுது. ஏன்பா அப்படின்னா அவருடைய பிள்ளைதானே இவர்? சரிதா. இவர் மகா புத்திசாலி, படிப்பாளி, ரொம்ப பயானி வருமா? ஆமாப்பா, இப்படி 4 பேர் சொன்னதானே தெரியும். ஐயா, இதுல உங்களை அவசரமா பார்க்கணுமா? வந்திருக்காருங்க. இத ஒரு நிமிஷத்தை நான் பாருங்க. எனக்கு 70-80 லட்சத்து காசு இருக்குது. வீட்டுல ஒரு பங்களாவும் மெட்ராஸ்ல 2 பங்களாவும் இருக்குது. வெயில் காலத்துல வீட்டுல இருப்பேன், மழை காலத்துல மெட்ராஸ்ல இருப்பேன். என்னிடத்துல எவ்வளவு ரேஸ் குதிரைகளும் வேட்டுவார்களும் இருக்குது. மோட்டார் கார்களுக்கு கணக்கே இல்லை. என் பங்களாவில ஜலக்கிரீட செய்ய ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. ஆமா ஆமா, இருக்க வேண்டியதுதான். மற்ற ஜமீன்தார்களை போல எனக்கு இந்த மதுபானம் செய்கிற பழக்கமே இல்லை. ஐயோ, அந்த பழக்கம் இல்லாம போல உங்க அந்தஸ்துக்கு ரொம்ப காரணமாச்சு. குடிக்காத ஜமீன்தார் அல்ல, கோயில் இல்லாத ஊர், ஊர் இல்லாத பழமை நீங்க கேட்டது இல்லையா? உனக்கு பிடிக்காத என்னமோ அப்படி சொன்ன, எனக்கும் பழக்கம் உண்டு. ஆனா ரொம்ப விதமா தினத்துக்கு 1 விட்டு 1.5 விட்டு விஸ்கியோ பிராந்தியோட சாப்பிடுவேன். இந்த மாதிரி இதுல காசு இல்லை, தீனிவாக்கம். உங்களுக்கு இல்ல ஜமீன்தார் இதுவரையில் எவ்வளவு அழகான பெண்களோடு பழகிருப்பீங்க, அப்படித்தானே? பழகி இருக்கேன். ஆனா உன்னை போல பெண்ணை சந்திச்சுட்டு விட்டாடு இது எந்த பெண்ணும் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். இதுவே நீதான் உயிர். அதை கேட்கணும். உங்களை பார்த்தா தெரியப்படாத உண்டா? அம்மா கூப்பிடுறாப்புல இருக்கு, வரேன். நான் வர்றேன். வேண்டிய ஏற்பட்ட உடனே செய்யுங்க. டிஃபன் சாப்பிடாத போதுங்களே பரவாயில்லை. அவ்வளவுதானே? நீ அன்னைக்கு சொல்ல தெரியலையே. அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஜமீன்தார் அப்ப யார் தெரியுமா? ஒரு கொலையாளி. 20 தான் பாரு, ஏழா குடிக்காரு. இன்னும் என்ன வேணும்? அவனை கட்டிக்க முடியாது. முடியாதா? ஏன் அவ்வளவு பேசுவீங்க? தாய் தகத்தை வார்த்தையை தள்ளிட்டு பிடித்த நேரத்து நீளகாலமா சாதிக்கிற உனக்கு சொல்ல தகர்த்தால் தலைக்கு நேரத்தான் வேறு. என்ன ஆனாலும் சரி, என்னை அந்த ஜமீன்தாருக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். பகல் காண்ற பார்க்க வைராஜ்யத்தை இது ஜமீன்தார்கிட்ட போய் உடனே கல்யாணத்துக்கு போய் ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துருங்க.
அதனால சேர்ந்து ஒரே பிடிவாதம் பண்றா. நான் அந்த போல பிடிவாதம் இருந்தா தானாதான் மனுஷி வர்றா. இதுல எல்லாம் சொல்ல கொடுக்க அவளாவது விளையாவது சின்ன கணக்கில் வந்துட்டாங்களே. சீக்கிரம் வாங்களே, சீக்கிரம் வாங்களே. ஐயோ ஓடுவாங்களே, ஐயோ ஓடுவாங்களே. சீக்கிரம் உரிய கொண்டுட்டாங்களே. சாப்பிடும் சீடு வெளியே சொல்றாங்க. டாக்டர் அழைச்சுவாங்களே. வேணாம்மா, விழுந்து நான் எடுத்துட்டேன். வேண்டாம் பிடிச்சீங்க, நாட்டுல போதும். சும்மா விருந்து போகுது. வாத்தியார கல்யாணம் சும்மா விருந்து போக வேண்டி நீ உண்மையா பேசுறேன்னு நான் நினைக்கலையே. பிரசிடண்ட் தான், சிவான் தேவர் தான், சம்சார விஷயத்துல சைத்தர் தான். என் பேச்ச கேட்டுங்களா? சொல்லுங்க, சாப்பிடாம நிற்காதீங்க. நாம அனுப்பி அழைச்சு வர சொல்லுங்க. ஏன் நிற்கிறீங்க? இதோ போறேன். அப்புறம் அப்புறம் என்ன, வேற எதுவும் இல்லை. இது எப்படியாவது கேட்டல கண்டு கூட்டு வந்துடணும். கிருஷ்ணபகவான் வீட்டுல தான் இருப்பாரு. மக சந்தோஷமா இருக்கணும்னா செய்ய வேண்டியதுதான். நாளை காலையில முதல்ல அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுல நான் கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசியிருக்கேன். அதனால என்ன போறது நானாக்கம். அவனை விட்டுட்டா வந்துட போறேன். கைப்பிடியா பிடிச்சு கொண்டு வரனா இல்ல பாருங்களேன். வாப்பா மலையாளா. மலையாளம் உங்கள் எங்க பரவக்கூடாது. உங்களுக்கு பேர் எல்லாம் உண்டு. காரியம் பார்க்கணும். அடே, நான் சும்மா தமாசுக்குள்ள சொன்னேன். என்ன விசேஷம்? கணபுராணம். அம்மா கொச்சம்மா. யாரு? கமலாவா? அவளு கமத்தி சாடுள்ள மட்டில் ஒரு தாடு நடிக்கும். அம்மா வள்ளியம்மா. ஐயோ, இவரோட கொச்சம்மா கல்யாணத்தில் பிறகு ஒப்பிட்டு வந்தோம். அவங்க வீட்டை இப்ப ஆளுநர் அதனால பராது என்ன பரஞ்சு வரட்டும் வரட்டும். என்னங்க சைக்கிங்களா? வாங்க சார் வாங்க. அவர் லட்சாதிபதியா இருந்தா அவர் வரைக்கும் எனக்கு என்ன சார்? என்ன பாத்தீங்களா? ஒரு ரூபம் பிச்சைக்காரன் தெரியும் சார். பிச்சைக்காரனுக்கு என் சங்கதி அவருக்கு தெரியாது. இல்ல எங்க தாயார் கூட அடையாளம் சார். எங்க பாச்சார் கூட இல்ல அடையாளம் சார். என் கெட்ட வேலை ஆசிரியர் வந்து இவங்க கிட்ட பேச்சு பார்க்க இருக்கு. என்னவோ பெரியவா ஏதோ அவசரப்பட்டு பேசிக்கிட்டா. அதெல்லாம் நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. போனதெல்லாம் போகட்டும். இப்போ அவருடைய பெண்ண உங்களுக்கு கல்யாணம். ஓஹோ, இன்னும் அதிகாரியா? சரிதான் சார், சரிதான். இது வரைக்கும் எனக்கு கொடுத்த மரியாதையா போதும். நீங்க போயிட்டாங்க. இல்ல அப்படி நீங்க சொல்லப்படாது. ஏன் சார், நான் என்ன நாடோடியா? யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எப்ப வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எந்த வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என் ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன? என் அக்கா மகள சும்மா குள்ளவாத்து மாதிரி கொழுகுன்னு இருக்கா சார். ₹1,00,000 சீக்கிரமா கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடென்ட் எனக்கு என்ன விஷயம்? அவர் பெண்ணை கல்யாணம் செஞ்சு கொண்டாலும் நீங்க போய் சொல்லிடுங்க. திவான் பாதிரிக்கு சொல்லுங்க, அந்த அம்மாவத்தை கூட போய் சொல்லுங்க.
அப்போ முடியாதுங்களா? முடியாது சார், முடியாது. என்ன இருந்தாலும் நீங்க அவரை திட்டி இருக்க கூடாது. வருவாரோ இல்லைன்னு மாமாவை என்னன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆசாரிய சும்மா தனியா உருக வச்சு கையோடு எடுத்துக்கிட்டு வந்துட மாட்டாரா? முடியாதுன்னு சொல்லிட்டார். என்ன அப்படியா? ஒரு வேளை நீங்களும் அம்மாவை போய் கேட்டா சம்மதப்பட்டாலும் படலாம். சரி, ஏன் நிற்கிறீங்க? போயிட்டு வாங்கம்மா. நீங்க புறப்படுங்க, தயாரா பார்த்து. நீங்க கொண்டு வாங்க வாங்க. நமஸ்காரம். அன்னைக்கு அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிக்கணும். அடாடா, நீங்கெல்லாம் தெரியுமா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்ன உடம்புக்கு? நேற்று நல்லா போல இருந்தது. உடம்புக்கு ஒண்ணு குழந்தை உங்களை தவிர வேறு யாரையுமே கல்யாணிச்சுட்டு போட மாட்டேங்குது. அதனால நீங்க அப்படி இல்லையா? குழந்தைய கேட்க வேண்டியது. நான் ஏதோ பேசிட்டேன்னு கோபமா? கேட்ட சங்கதி வேற. எங்க அக்கா மகளை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. நான் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். வீடு வாசல்லாம் எழுதி வைக்கிறோம். வேலையா சத்தியம் கூட தர்றோம். அடடா, சொன்னா போறாதா? என்ன செய்யறதுன்னு தெரியுது. அப்படி பார்த்தா அக்கா மக, இப்படி பார்த்தா ஒரு பிராணனே செய்கிறீங்க. பிராண சங்கடமா இருக்கு. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை. வேற எங்களுக்கு பிறக்க போறதும் இல்லை, நாங்க வளர்க்க போறதும் இல்லை. சரி, ஏந்துருங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கிறப்ப நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க போய் எல்லா ஏற்பாடும் செய்ய, இதை நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுங்க. வாங்க வாங்க. என்ன போன காரியம் ஜெயந்தாங்களா? காரியம் ஜெயந்தான். ஆனா என்ன ஆனா ஆனா அந்த பயல் ஜெண்டர் சும்மா இருக்க மாட்டான்னு யோசனையா இருக்கு. அவட இதுக்காக உங்களுக்கு இந்த பயம், அந்த கவலையே உங்களுக்கு தான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடம் நான் செய்யறேன். உண்மையானா ஆச்சாரம் என்ன இதை போய் கண்டுறேன்னா மாமா, நீங்க செய்யற உறவுல நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். உங்களுக்கு தகுந்த அதெல்லாம் இருக்கட்டும்னா இதை வந்து வந்துங்க. ஆமா, அவர் காலில் விழுந்தாரு. அவமானம் எதுக்காக அவமானம்? நம்ம குழந்தை சௌக்கியமாயும் சந்தோஷமாயும் இருக்கணும்னா மருமக பிள்ளை காலம் விட வேண்டியதா, இன்னும் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டியதா? மாமனார் சொத்தை சுரண்டு விட்டு என்ன கடைசியில நடுத்தரில் விட்டுட்டு போகிற மாப்பிள்ளையா இருந்தா அவன் கழுத்துல கையை கொடுத்து தள்ள வேண்டியதுதான். நம்ம கல்யாணத்துல கச்சேரி வகையெல்லாம் புது புதுசா இருக்கணும். முகூர்த்த நாள் கொடுத்துடுவோம். எல்லாம் இந்த அபிப்பிராயப்படி எடுத்துடுவோம். அது நவசாய மேலார் பொறுப்பு. இப்போ நாயத்துல இருந்து விசிறி போடுற வரைக்கும் எல்லாம் பெருகிழமா இருக்கணும். இது ஒரு புது தொழில் தானுங்க. நம்ம ஊர்வலத்தை கார்ல வைக்கலாம்னு நினைச்சேன். எல்லாரும் அப்படி செய்யறதுனால பள்ளத்துல வைக்கலாம்னு முடிவு செய்திருப்பேன். ஆமா, அதை ஆளுங்க தூக்கணும். அதுக்கு பெரிய ஏற்பாடு செய்துடுறது. அதான் அப்படி பேச. நமஸ்காரங்க. அதோட நீயா வாயா வாயா உயிர் பேசியா வச்சிருக்கேன். சமீபத்துலதான் இந்த இவ்வளவு சீக்கிரமா வச்சுட்டேன். இந்த முதல் ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்குது. அந்த கவலையே உங்களுக்கு இல்லாம நான் முடிச்சுக்கிட்டேன். அப்ப செலவெல்லாம் பெண்ணிட்டோட சேர்த்து பேசிட்டியா? சவாஷ், கெட்டிக்கார முறை செய்யாது. என்ன இருந்தாலும் பரதநாட்டியத்துக்கு பட்டமால நானே கொண்டு வந்துருங்க. பட்டமால அவன் தங்கிச்சு குட்டமான சேர்த்து கொண்டு வந்துடுறது. அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன, அகஸ்மாத்தா அந்த பெண்ணோட ஜாதகத்தை நம்ம ஜம்பலிங்க ஜோசியரண்ட பார்க்க முடியாது ஏற்பட்டது. பொறுத்தவரை எப்படி இருக்கு. அதுல குழந்தை விட்டு இல்லையா, ரொம்ப நல்லதாச்சு. அப்படி இருந்தா தான் தேவையே.
கல்யாணமான 3 மாதத்துக்குள்ள பெண்ணு விதவை ஆயிடுவாளா? அவனும் ஆயிட்டு போறான். எனக்கு இல்ல. ஆமா, நான் செத்தாத ஏண்டா அழைக்க போல என்ன கல்யாணம் செய்து கொள்ளையா பார்த்து குடிக்கல போல இவனை கொட்டு. ஆமா வெடி கொடுக்க அதுல இல்ல அதுல இதுல கொஞ்சம் கேளுங்க. நீங்க உயிரோடு இருக்கட்டும் தானே அந்த பெண்ணை உங்களுக்கு வேண்டியதில்லை நானே சொல்லிட்டேன். சொல்லிட்டியோ? சொன்னா நீங்க இருக்கணும். இந்த உயிர் பெருசா அந்த டிமாண்ட் தயவு பெருசா? சபாஷ், நல்ல வேலை செய்வோம். இதனாலதான் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணமே ஆகாம இருந்திருக்கு. இப்போ யாரோ ஒரு நாடோடிக்கு கொடுக்க வராங்களா? எதுக்காவது கொடுக்கட்டுமே. ஆனா பிடிச்சவங்க சொல்லுங்க பேச்சோட போச்சு. அடடா, இதுக்காக நான் பட்ட பாடம், நடந்த நடையும், ஏன ஓட்டமும், அலைஞ்ச அலைச்சலும், திருந்த திருத்தலும் அந்த கடவுள் தான் எனக்கு கூலி கொடுக்கணும். ஓய், நான் கொடுக்கிறேன். பிடிச்சப்பு 1000 தர்றேன். பாடமா? இன்னும் நான் தான் உங்ககிட்ட படிக்கணும் பாடம். நெட்டி கல்யாணங்கள கெட்டியா காலை பிடிச்சு பூச்சியார செஞ்சது ஏன் பாருந்தானே? எல்லாம் அன்பான் கிருபை. அதான் சொல்லாம கூட போனீங்களே. போனதான் கரண்ட் மாதிரி ஊட்டிட்டியே. இன்னும் எங்க போறேன்? ஆண்டவன் உங்களுக்கு நிறைய நீளம் கொடுத்திருக்கார். அது மட்டும் நான் கொடுத்திருக்கார். நாளைக்கு அழகான ஒரு ஒய்ஃபையும் கொடுக்க போறார். பத்திரிக்கை. ஓ, பத்திரிக்கையும் அந்த சந்திரிக்கை கொண்டு வந்ததோ? கமலா போல என் கமலாவிட நீ வந்து கூட்டிப்போ. வெக்கமில்ல உனக்கு? இருக்கு 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 இருக்கு. அதனால்தான் தூண்டி விட்டாயோ வெக்கத்தினால். இல்ல, கையில தெரியுது. என்ன உருவம் என்னை என்னதான் செய்ய சொல்லாது. கவியாயும் செய்யும், கவியாயும் செய்யும். கவியா குறைவாகவா? கமலா செடியில் கொண்டுக்கு கொண்டு தாவி தாவி உறுதியாக பிடித்து பிடிக்கட்டியில் குறைவாயிருப்பதில் இருக்கும் ஆனந்தம் இந்த சாரமில்லா மனித வெள்ளத்திலேது. அருள்
நாள் 20 நாள் இருந்தோம் உன்னை மறவே நானும் உன்னை மறவே நானும் உன்னரது காணவே உன்னரது காணவே குழந்தை மட்டும் அடிக்கடி நீ அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிற்க பிரியப்படுறதாக. ஆமா ஆமா, ஆனா உண்மையாக உண்மையாத்தான் எலெக்ஷன்ல நீங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சப்பா. எனக்கு இந்த எலெக்ஷன் டாக்டிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியுங்க. இந்த தடவை ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு தான் வயசாகிட்டது, என்ன வேண்டியது இருக்கு? இது சமையல் சங்கதி இல்ல, நீ பேசாம இருக்கு. நீ ஒரு பைத்தியக்கார பிள்ளையப்பா. இந்த பாலிட்டிஷியன் சங்கதியெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், நல்லாவும் தெரியும். பூனையை ஆணை ஆக்கிடுவாங்க, ஆணையை பூனை ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒண்ணு கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அதையே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, சமூகத்துடன் போல நடிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். ஓ, விடுங்க, வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க, உட்காருங்க. இந்த தடவை எலெக்ஷனுக்கு நம்ம மருமக பிள்ளைய நிக்க வைக்கிறாங்கன்னு யோசிக்கிறேன். செய்யல, இங்கிலீஷ் நல்லா பேசுவாரு. இங்கிலீஷா? சும்மா விளாட்டு சொல்ல மாட்டாரு. இங்க இங்கிலீஷ் கொஞ்சம் பேசப்பா. Implementing the rhetoric cogitation or articulating the superficial sentimentality, amicable, philosophical, psychological, political, economical, social, commercial observation, beware of platitudinous ponderosity. Lecture conversational communication, focus your clarified conception, compact comprehensibleness, coherent consistency, and free from judging embodiment and attaining saturation. In other words, don't use big words. அதோட ரொம்ப நல்லா பேசுறாரு அந்த சாஸ்திரியை, இந்த ரெட்டி நாயுடு, இவர் ரெண்டு என்ன செய்ய முடியும்? சரி, இவரே நிக்க வைங்க, நாங்கெல்லாம் ஒர்க் செய்யறோம். சகோதரர்களே, பெரியோர்களே, நமது கேசவ மனிதர் ஏழைகளின் நண்பன், சிறந்த தேசத்தொண்டர், உங்கள் ஊழியன். நாம் அவருக்காக உழைத்து நமது ஓட்டுகளை எல்லாம் அவருக்கே கொடுப்போம். நான் என் சொந்த ஹோதாவில் இத்தேர்தலுக்கு நிற்பேனே ஆகில் எனக்கு 3 ஓட்டுகள் தான் கிடைக்கும். யார் ஓட்டுகள்? என் மனைவி, மாமியார், மாமனார். கௌரவத்தை அடையவோ, பதவியை பெறவோ, பணத்தை சேகரிக்கவோ நான் இத்தேர்தலில் நிற்கவில்லை. பணக்கார முதலாளிகளின் குடும்பங்களில் இருந்து ஏழை தொழிலாளர்களை விடுவிக்கவே நான் இத்தேர்தலில் நிற்கிறேன்.
கட்டிட்டு வீட்டுல இருக்கா. அவனுக்கு ஒரு உத்தியோகம் வேற வகை இல்லை. ஓட்டுங்கிறது ஒரு அளவும் கிடையாது. ஏமா உத்தியோகம் எங்க இல்லையா இருக்கு? ஓட்டு எங்க இல்லையா இருக்கு? கோச்சு அதிகமா நான் வர்றேன். நமஸ்காரம். அடாடா அடாடா வரல. ஆத்துல என்ன விசேஷம்? ஆத்துல ஒரு விசேஷம் இல்ல, உண்மைதான் விசேஷம். அதாவது உங்களவா ஓட்டெல்லாம் எனக்கு போட சொல்லணும், அதுக்காக வந்தேன். இதுதானே இந்த ஓட்டெல்லாம் சாஸ்தியாருக்கு சொல்லியாச்சு. அப்படி சொல்லக்கூடாது, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. பல தூரம் என்னால முடியாது. இவங்களவா ஓட்டம்னா சாஸ்தியாருக்கு தான். ரொம்ப சந்தோஷம், வரேன். நமது பாரத மாதாவின் வயிற்றில் இருக்க சில பெண் சிறாமணிகள் தாய்க்கிழவியின் துர்போதனாலும் மாமாவின் தூண்டுதலாலும் சிலர் சீமைத்துறையை நாடியிருக்கின்றனர். அவர்களை இந்த பைசாசங்களில் என்றும் விடுவித்து சீர்திருத்த வேண்டும். வாசிகள், வேசிகள், விபச்சாரிகள் என்ற பெயரையே நமது தேசத்தில் என்றும் ஒழித்துவிட வேண்டும். என்னைய போல உள்ள மாமாவுக்கு இப்ப மதிப்பு மலையேறி போச்சு. ஐயா வாங்க 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 வாங்க. உங்களை எங்கேயே கேட்க முடியா? உங்களதான் ஓட்டெல்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஓஹோ, நீங்களும் அந்த மகானுபாவரோ? நமஸ்காரம். வாங்க சார் வாங்க. நீங்க என்னமே உங்களை ரொம்ப கேவலமா பேசுறீங்களானு? இல்லையே, அப்படி ஒன்றும் பேசிக்க மாட்டேங்க. பேசிருக்க மாட்டீங்களா? ஆமா, நேற்றுக்கு மீட்டிங்ல பேசுறீங்க தானே? ஓஹோ, அப்படி சொல்றீங்களா? இந்த பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கலாம் அந்த மாதிரி பேசுங்க. என்ன பத்தி உனக்கு என்ன சார் தெரியும்? நல்லா சொல்லுங்க. உங்களுடைய மகிமை எனக்கா தெரியாது? மா என்றால் பெரிய, மா என்றால் மகா பெரிய. உங்களுடைய பேரை இப்படி படித்தாலும் மாமா, அப்படி படித்தாலும் மாமா. லோகத்துக்கு பெருத்த நன்மை செய்த மகா புண்ணியவான்களை தாங்கள் தானே? இல்லை சார், கேலியே. உங்க ஓட்டை கேட்க வந்துட்டு உங்களையே கேலி செய்யணும். பணத்தினுடைய கர்ப்பத்தினால பந்துக்களையும் சிநேகிதர்களையும் மதிக்காம கடவுளையும் பிடிக்காம இருக்கிற பேரடிகளே 7 வீட்டுக்கும் 8 கடற்கரைக்கும் ரேஸ் கோர்ஸுக்கும் அழைச்சிட்டு போய் அவளை ஆண்டி ஆக்கி கடைசியில ஹரஹரா சிவிவான்னு கடவுளை நினைக்கும்படியான சிரித்து கொண்டு விடுற புண்ணியவானாச்சே நீங்க. அப்படி சொல்லுங்க. குட்டுங்களா உட்காருங்க. வாங்க சார் வாங்க. நீங்க தான் தாசிகளை அடியோட ஒழிக்க போற மகானும் இந்த தரிசனம் எங்க பாலை விடணும். ஏன் சார், நீங்க எப்பவாவது எங்களை உங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு? ஐயோ பாவம், பார்த்தா தெரியலையா? அவருக்கு என்னடி தெரியும் கற்பூர வாசனம். ஏங்க உனக்கு அறிவுகளோட சுந்தரியை பற்றி பேசணும். இப்படி ஆண்ட மாதிரி இருப்பானே. ஐயா, சிந்தாமணி வீட்டுக்கு பிங்கமங்கள் போகலன்னா மோட்சத்துக்கு போயிருக்க முடியுமா? மோகனாண்டி வீட்டுக்கு திருநீலகண்டர் போகலன்னா பரமசிவனை தரிசித்திருக்க முடியுமா? அமிர்தவல்லி வீட்டுக்கு அருணகிரிநாதர் போகாம இருந்திருந்தா விமோசனம் கிடைச்சிருக்குமா? இல்ல தேவதாதி வீட்டுக்கு இப்பர நாராயணர் போகாம இருந்திருந்தா தொண்டர் அடிப்படை ஆய்வாராக முடியுமா? நானும் உங்க வீட்டுக்கு வராம இருந்தா நாளைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் தெரியாம எனக்கா தெரியாது. புருஷன் மனம் கோணான சில மனைவிமார்கள் நடப்பதற்கு காரணமே நீங்க தானே. பத்தியாடி சேரி செய்யறத ராம உண்மையாத்தாமா புருஷால் கோவிச்சுக்கிட்டு எங்க தாசி வீட்டுல போய் தங்கிடுவாங்களோன்னு பயந்து சில மனைவிமார்கள் புருஷன் காலால் விட்ட வேலையை கையால செய்வாங்க. அதனால நீங்க எல்லாம் சிறந்தா இருக்கணும், மனைவிமார்கள் சௌபாகியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் இல்லைன்னா கோவில் உள்ள நாட்டிலேவி விக்கி பிராந்திக்கு விளையாடி
வாலிபர்களுக்கு சோக்கு ஏது? பூலோகத்தில் விதவிதமான வியாதி ஏது? டாக்டர்களுக்கு வறுமை ஏது? கையில் உள்ள பணத்தை எல்லாம் செலவிட்டு விட்டு கடைசியில் இந்துக்குள்ள குறைந்த போல் முடிப்பது ஏது? அது இருக்கட்டும், எனக்கு கூட இந்த வரணுங்கிற எண்ணம் தான். எலெக்ஷன் முடியட்டும். இந்தாங்க, இதை வச்சுங்க. உங்க மனுஷா ஓட்டுகள் எல்லாம் எனக்கே போட சொல்லணும். அதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். வந்ததும் போறீங்க, இருந்தான் போங்களேன். எலெக்ஷன் முடியட்டும், அப்புறமா வரேன். வராம இருக்க போறேன். நீங்களே வந்தீங்க, நம்ம ஓட்டு தான் டெல்லி ஓட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். அவர் இருக்கிறாரா அம்மா? என்ன தம்பி, நான் சொல்ற மாதிரி தான் அவர் நடப்பார். என்ன தெரியுதுங்களா? நல்லா தெரியுது, சங்கதி சொல்லுங்க. நம்ம மருமக பிள்ளைக்கு இந்த ஓட்டை கொடுக்கணும். என்ன ஓட்டா? நீங்க இவ்வளவு செஞ்சுட்டீங்க, இந்த மருமகத்துல அவ்வளவு செய்யப்படுறாரு. 7 ரூபாய் வாடகை வர்ற வீட்டுக்கு 16 ரூபாய் வரியை போட்டுட்டு இதுவரை ஓட்டு வரக்க கொண்டு ஓட்டு. ஏம்மா, நான் சிபார்த்து கருதாகி கொடுத்ததுனால தானே உங்க வீட்டுக்காரருக்கு உத்தியோகம் கிடைச்சது. படிப்பு இருந்தது, அதிர்ஷ்டமும் இருந்தது, வேலை கிடைச்சது. நீங்க ஒன்றும் சொன்னாலும் ஒண்ணு பிரச்சனை இல்லையா? நீங்க போங்க சார், ஓட்டு நாங்களே கொடுக்கறவ. என்ன ஓட்டையா கொடுக்க போறேன்? நீ மாத்திரம் ஓட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் கையில ஒரு ஓட்டை கொடுத்து உன்னை வீட்டை விட்டு திருத்தாங்க போல சார். ஏப்பா, உங்க அப்பா உள்ள இருக்கிறாராப்பா? இல்லப்பா, எங்க அப்பா வெளியே போயிருக்காங்கப்பா. தம்பி உள்ள இருப்பாரு, போய் பாரு தம்பி. இல்ல தம்பி, வெளியே போயிருக்காங்க தம்பி. வேணா, போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. பார்க்க வேண்டிட்டே இல்லைண்ணா. பெஸ்ட் படவா, உள்ள போய் பாடுறான்னா இங்க இருந்துகிட்ட பேசுறியா? அவ்வளவு பெரிய ஒரு அடையாள மரியாதை இல்லைன்னு பேசணுமா? பெரிய மட்டும் மரியாதை இல்லாத பேசலாமா? குட் மார்னிங். குட் மார்னிங். யாரு? என்ன தெரியல? உன்ன தெரியுது, நீ யாருக்கு தெரியலையே. நான் திவான் தேவி ஒரு மருமகன். கேட்டேன் யார்? அதே
ஏதோ ஒரு ஊர்ல இருந்து எங்கேயோ வந்து என்னமே நடந்ததுன்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா, கல்யாணம் நடந்தது. ஐயோ பாவம். சரி, நான் இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிக்கிறேன். ரொம்ப நல்லது. உனக்கு என்னப்பா, சீக்கிரமா மேல வாத்தியத்தோட ரோஜாப்பு மாலையோட 4 பேர் மத்தியில் அமக்கிழமை போறப்ப எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். என்ன ஆசீர்வாதமா? ஆமா, உங்களுடைய ஓட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸுடைய ஓட்டும் நமக்கு கிடைச்சாச்சுன்னா மேல வாத்தியத்தோட ரோஜாப்பு ஆரத்தோட 4 பேர் மத்தியில அப்படி அமக்கிழமை போறப்ப நான் அதை பத்தி சொல்லுங்கப்பா. ஓஹோ, அதை பத்தி சொல்றீங்களா? அதை பத்தி காதல் விஷயமா? கல்யாணம் நடந்த 3 மாசத்துக்குள்ள கண்ண மூடிடுவேன். 3 மாசத்துக்குள்ளதானே? இப்ப 4வது மாசமும் நாகரீகமா நடந்துட்டு வருது. இப்படிதான் பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்களா? சே, சுத்த முட்டாளத்தானே அப்படி பொய் சொல்லி ஏமாத்த முடியும்? அதுதானே கேட்டேன். அப்படிதான் இல்லதானே? ஜோல்சின்னு சொன்னது என்ன உண்மைதான். ஆனா அவன் என்னமோ 4 3 8 கூட்டி ஏதாலியோ பெருக்கி ஏதாலியோ வகுத்து ஏதோ ஒண்ணு உளறி கட்டிட்டு போயிட்டான். அப்படியா? கமலாவும் பேரம் பேசி எடுத்து அவளுக்கு கல்யாணத்தை செஞ்சு கண்ணாலையும் பார்த்துட்டு சுமங்கலியாகவே. அப்படியா? எல்லாம் அவன் செயல். அந்த அயோக்கியத்தை பேசி எங்க இருக்கிறான் அவன் உங்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டானே. அதுதானே கேட்டேன். இந்த எலெக்ஷன்ல உங்களதான் ஓட்டெல்லாம் எனக்கே போட சொல்லணும். என்ன போல ஜமீன்தார்களையா சும்மா இருக்கும்போது நேற்று வந்து இன்னைக்கு என்னமோ எலெக்ஷன் கலெக்ஷன். நான் நிக்கிறதே ஜமீன்தாரனுக்காகத்தானே. ஜமீன்தார்கள் சொல்றத அசம்பிளியில அப்படியே சட்டமாக்குறது தான் என் முதல் வேலை. உனக்கே கொடுக்கலாம். 2 நாள் முந்தைய வரப்படாது. அந்த சாஸ்திரிக்கு வேற போடுறதாக வாக்கு கொடுத்துட்டாரு. மனம் இருந்தா மார்க்கமா என்ன? நான் என்னமோ உங்களை நம்பித்தான் நிக்கிறேன். நீங்க என்ன கைவிட்டா எலெக்ஷன் என்ன கைவிட்டுடும். ஏதோ கொஞ்சம் கிரெடிட் செய்யுங்க. என்ன இவ்வளவு கிரெடி கேட்கும்போது எனக்குள்ளாதா அந்த சாஸ்திர காட்டுல பறக்க விட்டுறோம். ஏதோ பயம் இருக்கணும். இங்க பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாமே. ஏன் வீடு வீடா எல்லாரும் ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கும் வீட்டுல ஆய்வு கட்டுறதும் சரியாகுது. வீட்டுல இருக்கலாம் வேடிக்கை பேசுறாங்க இல்லையா? இதுதானா பிரமாதம்? நான் பூரா வெயில் நலுவுறது, பத்து பன்னெண்டுக்கு வரது, 8 மணி கீழ்கிறது, 2 வெளில போயிடுறது. எலெக்ஷன் முடியட்டும். பங்கவாடி சுந்தரமூர்த்தி இப்படி பேசினா, இந்த பங்கவாடி ராஜகோபால் அப்படி பேசினா என்ன? பேசி பேசி காலத்தை கழிக்க வேண்டியதுதான். ஒரு வீடு எடுத்து பெண்டாட்டி எடுத்து வீட்டுல வந்து விழிக்க வேண்டிய ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறோம். வந்துட்டாங்களா? ரொம்ப சரி. போங்க சார், போங்க. ராத்திரி சாரங்க வெறுக்கா போயிருக்கீங்க. இருந்தாலும் நல்ல வர்த்தியாரு, பெரிய மாநாடு இல்ல நம்ம கேட்கவா. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன சார் 4 மணிக்கே மீட்டிங் ஆச்சு, புறப்படல? அவர் எங்கே சார்? சார் சார் சும்மா இருங்க. நீங்க கூட கல்யாணம் மேல புதுசுல அப்படிதான் இருந்திருக்கீங்க. ஏன் சார், மகாவிஷ்ணு தன் மனைவி லட்சுமியை மாதிரியே வைத்திருக்க இல்லையா? பிரம்மா சரஸ்வதியை தன் மாதிரியே வைத்திருக்க இல்லையா? அப்பேற்பட்ட பரமசிவனே பார்வதியை அர்த்த சரீரமாக வைத்திருக்க இல்லையா? கடவுள் எல்லாம் அந்த நிலைமையில இருக்கிறப்போ நான் என்ன சார்? சரி சரி, வாங்க மீட்டிங் போ. பெரியோர்களே, நண்பர்களே, அக்னி சாட்சியாக தேங்காயை கையில் கொடுத்து மாலையிட்டு மனம் புரிந்த மனைவிமார்களுடைய தாலிகளை அறுத்து அடமான வைப்பது என்று கூறுகிறான் தான். நமது பெரியோர்கள் பிரியமுடன் தேடி வைத்து போன திரவியத்தை நடுப்பொழுதில் செலவழிப்பது என்று கூறுகிறான் தான். நமது தாத்தா முத்தாத்தாத்தை கட்டி வைத்து போன வீடுகளை கோப்பார் ஏலம் போன என்று கூறுகிறான் தான். தாய் தோப்பன்மார்கள் கஞ்சி கலைவது என்று கூறுகிறான் தான். பெண்டு பிள்ளைகள் பிச்சை எடுப்பது என்று கூறுகிறான் தான். மதி கட்டி மாலை கட்டி அவதிப்பட்டு நடுத்தருவன் என்று நாராயணா என்று பிச்சை எடுப்பது என்று கூறுகிறான் தான். முதலில் குடியை ஒழிக்க வேண்டும். நான் தேர்தலில் வெற்றி அடைந்தால் முதலில் குடியைத்தான் ஒழிப்பேன். இப்ப என்ன சொல்றீங்களா? இழுக்கிட்டுதா அச்சடி பேப்பர் வேண்டா கண்ணு குறைஞ்சது. மழை இல்லையே என்றா இல்லையே சொல்லுடா என்றா. ஓ வாங்க சார், வாங்க
என்ன நேற்று வீட்டுக்குள்ள போட்டு தள்ளிக்கிறானே, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். சாப்பிடா கணவன் ஏண்டா டே, இந்த ஊருக்கு நேற்று வந்த பயணி இல்லடா குடி ஒடிக்க போய குடிக்கிற ஆளை பாரு. சூரமா உனக்கு தாண்டா தகவல். நீ குடி ஒடிக்கிறதுக்குள்ள இப்பயே ஒண்ணு ஒடிச்சிடும் கொண்டாட மாட்டான். அதே நான் நேற்று மீட்டிங்ல பேசினதை உண்மையா நினைச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் எலெக்ஷன் டாக்டிக்ங்க. நீ ஏன்டா இந்த கோடை ஆட்டமெல்லாம் ஆடுற? கொண்டாட மாட்டான். நான் நம்பிக்கல. ஐயோ, நான் பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கல இந்த மாதிரி பேசினேன். இந்த குடியுடைய மருத்துவத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? நல்லா சொன்னீங்க, எனக்கா தெரியாது. இது சிவன் சொத்தாச்சுது, விஷ்ணு மயமாச்சுது, பிரம்ம கஷாயமாச்சுது, போது வைஷ்ணவ சரியாதாரண கோஷ்டிகளின் கோலாகல பொருள் ஆச்சுது, சித்தி பாத்திகளின் முக்கிய பொருள் ஆச்சுது. அப்படின்னா என் கண்ணுக்கிறவங்க வந்து குடிக்கிறது நல்லவங்க என்று பிரச்சனை செய்தா என் மனுஷார ஓட்டெல்லாம் உனக்குத்தான். ஓ, அதுக்குன்னு அப்படியே செய்வேன். அப்ப வா போகலாம். எப்படி என்ன ஆகாசம் பூமி எல்லாம் அண்ணே அந்தரமா யாரை கண்டாலுமே அடிக்கத்தா சொல்லுவே. சாமியெல்லாம் இப்பதே அண்ணே இந்த ஆசானுக்குள் இருக்குதே. சரியாக நின்னாலும் எங்கள் தலை ஆட்டம் போடுதே. இப்ப நம்ம கேசவமேலர் குடி மருத்துவத்தை பற்றி பேச போறார். கேளுங்க, கௌரவமா கேளுங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, இக்குடியே இல்லாமல் போனால் கௌரவம் இல்லை. பெண் ஜாதி பிள்ளைகள் நம்மை பார்த்தால் நடுங்க போவதில்லை. சுகம் இல்லை, சவுக்கம் இல்லை, கருதோசிக்கிற நாட்டுக்கு மகிழ்ச்சி இல்லை, ஒரு நாள் இல்லை, திருநாள் இல்லை, வல்லடி வழக்கில் உற்சாகம் இல்லை, நாளெல்லாம் உழைத்து களைத்து தீர்த்துக் கொள்ள கதை இல்லை, நிமோனியா காய்ச்சலுக்கு மருந்தில்லை, குளிர்காலத்தில் வெளிவிடுப்பில்லை, பிரசவ காலத்தில் பிராந்தி புட்டுகள் இல்லை, தாசிகள் வீட்டில் சரக்கு செல்லாம விளையாட்டுகள் இல்லை, மயங்கி ஜாமியில் கையெழுத்து போட வகையில். அது மட்டுமல்ல, இக்குடியை ஒழித்து விட்டால் போகி ஏவி, பொங்கல் ஏவி, தீபாவளி ஏவி, மாரியாய் திருவிழா ஏவி, மதுரை வீராசாமி பூஜை ஏவி, கொலை ஏவி, களவேவி, போலீசுக்கு கேஸ் ஏவி, பேப்பர்களுக்கு நியூஸ் ஏவி, வக்கீலுக்கு சீட்டு ஏவி. அவ்வளவுதான் என்று நினைக்காதீர்கள். இக்குடியை நீக்கிவிட்டால் நம் மனைவிமாருடைய தாலிகளை அறுத்து அடமான வைக்க முடியுமா என்றுதான் உங்களை நான் கேட்கிறேன். நமது பெரியோர்கள் சிறியமுடன் தேடி வைத்து போன திரவியத்தை நெடுப்பொழுதில் செலவழிக்க முடியுமா என்றுதான் உங்களை நான் கேட்கிறேன். நமது தாத்தா முத்தாத்தாக்கள் கட்டி வைத்து போன வீடுகளை கோட்பாடு ஏலம் போட முடியுமா என்றுதான் உங்களை நான் கேட்கிறேன். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நமது பெண் ஜாதி பிள்ளைகள் பிச்சை எடுக்கிற பெருமை எப்படி கிடைக்கும்? நமது தாய் தகப்பன்மார்கள் கஞ்சி கலைகிற கௌரவம் எப்படி கிடைக்கும்?
மதி கட்டி மானம் கட்டி அவதிப்பட்டு நடுத்தரவில் நின்று நாராயணா என்று பிச்சை எடுக்கிற பெருமை எப்படி கிடைக்கும்? இவ்வளவு மகிழ்வுடைய குடியை ஒழிக்காமல் நாம் எல்லோரும் குடிக்க வேண்டும். இவ்வளவு நேரமா வர்றதுக்கு ஜமீன்தார் விட்டு அல்ல வரலாம். நீ சொல்லுவதும் அப்படியே அத்த மாதிரி ஒட்டிப்பாங்க. என்னன்னு சொன்னீங்க? அதெல்லாம் வெகு கணக்கா சொல்லிருக்கு. இன்னும் ஒரு நர்ஸ் நர்ஸுன்னா இந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்களே, அப்படி சொன்னதும் பணம் ரொம்ப கிடைக்கும். இப்ப அவ மாதிரி வரையில ட்ரெஸ் பண்ணி கலக்கணும். எங்க போங்க கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். வந்த எங்க போங்க எங்க வந்துடும். ரொம்ப டைம் ஆச்சு, நான் போகணும். போன்ற ஆஸ்பத்திரி கொண்டு வரேன். இந்த ஆட்சியில வேண்டிய பணம் தர்றேன். பணத்தை பத்தி கவலையே இல்லை. நேரம் ஆகுது. அதுல குழந்தை அவங்க பாட்டி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதுதான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா சரி, நான் வர்றேன். புரியும். அதுல ஒரு சங்கதி இல்ல என்னை சொல்லுவா ஒன்று கேட்டால் கொடுக்க வேணும் சொல்லுவா. சொல்லுவா என்னை சொல்லுவா எது கேட்டால் கொடுக்க வேணும் சொல்லுவா. புரியுமா? புரியுமா? என்ன சொல்லிட்ட? எங்க போற? இப்படி வாமா. போட்டி தந்தால் உனை அவள் போட்டு அப்படியா? உனக்கு அவன் போட்டா கொடுக்க வேணும், ஓட்டு போட்டா கொடுக்க வேணும். ஆமா, உங்களுக்கு ஏன் எலெக்ஷன் பைத்தியம்? நானாவது எலெக்ஷன் ஆகுது நிக்கிறதாவது. நீ போலீஸ் சொல்லி அதுல முரண்டு போட்டா ஒரு கோடு. விளையாட்டுக்கு இல்ல சொன்னேன், நல்லா பயந்தீங்க. அதுதானே பலாத்காரமா தூக்கிக்கிட்டு இந்த ஒரு தொந்தரவு செய்யறேன்னுட்டா. அப்படி நிக்கலையா? அதுல காசு வாரி இறக்கணும், கண்டவங்க கால விளையணும், வீடு வீடா விளையணும், விட்டிய அவமான விளையணும். எனக்கே இந்த தலைவருக்கு அதுதானே கேட்டேன். ஜம்மு தானியாற்ற சாப்பிட்டு ஜிம்முன்னு என்னோட விளையாடுறத விட்டுட்டு. ஓஹோ, இந்த குழந்தைக்கு தான் உடம்பு காய்ச்சல. நம்ம மாப்பிள்ள போட்ட போட்ல சாத்திரி தானாகவே விட்டுட்டா வாங்கிக்கிட்டான். வாங்கல வழி வாயாடிக்கு வாயாடி, ஆள் கட்டுக்கு ஆள் கட்டு, பணத்துக்கு பணம். சமாச்சி சொல்லிக்கணும்ல பாவம் திருச்சிருந்தா சாஸ்திரி நிலத்துல வேலை கூட பார்க்க. இப்ப வாபஸ் வாங்கினவன் இதை முன்னமே வாங்கிருக்க கூடாதா? வீடு வீடா போய் பஸ் பிராணம் கேட்டதெல்லாம் நிச்சயமா இருக்குங்க. எலெக்ஷனுக்கு நின்ன அதுதானே நமக்கு முக்கிய செலக்ஷன் வச்சேன். இப்பதான் ஜெயிச்சுட்டோம். இனி போடுறது மாலை தான், பிடிக்கிறது சிகரெட்டு தான், ஏறுறது கார் தான், எங்கேயும் பார்த்துதான். எல்லா
சகோதரர்களே, என்னை தேர்தலில் தேர்ந்தெடுத்ததற்காக நான் உங்கள் யாவர்களுக்கும் என் மனமார்ந்த வந்தனத்தை அளிக்கிறேன். நான் யாருக்கும் அஞ்சேன், உயிரை இழக்கையும் பின்வாங்கேன், குடியை ஒழிப்பேன், விபச்சாரத்தினை அழிப்பேன், தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களின் விடுதலைக்காகவும் உழைப்பேன். இது சத்தியம். மந்திரியானார் மந்திரியானார். கமலா கமலா, விஷயம் தெரியுமா? தெரியல. அசம்பிளி கதையா ஆரம்பிப்பீங்க? அது உங்களை விட்டாலும் நீங்களும் அதை விட போறீங்க. அதானா, நான் அதை விட்டாலும் அதிர்ஷ்டம் என்ன விடமாட்டேங்க. இது பாத்தியா, இன்று முதல் கேசவமையார் கனம் கேசவமையார் சென்னை மாகாணத்துக்கு மந்திரி. நன்றி கனம் மந்திரியா இருக்கு. நம்மதியான் தகுதி வீடு வேலை முத்தேடா இருக்கானே. மடையா, நான் சிறேதா நீ வந்தேன மூளை இருக்குதா? பாக்குறதா வடிகட்டுல முத்தாடுறா. நான் சொல்றத இப்ப இந்துஸ்தான்ல சொல்லுங்களேன். என்ன பார்த்தா நீங்க முதலாளியா வீர விட்டுறாருன்னு இவங்கிட்ட சொல்லுங்களேன். முதலாளி சாப் ஜான்பிட்டு ஜான் ஜானதிலே நீ அவரை போய் பார்க்க வேண்டாம், அவர் ஊரை விடவே வேண்டாம்னு சொல்றான். உனக்கு 2 நாள் கொடுக்குறேன். நான் சொல்ற மாதிரி செய்ய. சரி. கோபால், எப்போ சகோதரர்களே, இவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க நான் ஆசைப்படுகிறேன். என் பள்ளி வாழ்க்கையில் இருந்து பரதேச வாழ்க்கை வரையில் இணைப்பிரியாக இருந்த இணையற்ற தோழன் மிஸ்டர் கோபாலன். இனி நாம் எல்லாரும் மீட்டிங்கிற்கு போகலாம். Gentlemen and friends, பெரியார்களே, நண்பர்களே, today I stand before you as one of the ministers of state. இன்றைய தினம் அரசாங்க மந்திரிகளின் ஒருவனாக நான் நீங்கள் முன்பு நிற்கிறேன் என்றால், it is due to the interest you all have in me. அது தாங்கள் யாவரும் என்னிடத்தில் கொண்ட ஊக்கத்தால் தான். I thank you all for your kindness and service. உங்கள் யாவருடைய அன்பிற்காகவும் சிறப்பிற்காகவும் என் மனமார்ந்த வந்தனங்களை அளிக்கிறேன். If wife put less sugar in coffee, the minister in charge of public health is being vilified by the husband. மனைவி காப்பியில் சர்க்கரை குறைத்து போட்டுவிட்டால் புருஷன் சுகாதார மந்திரியை தூஷிக்கிறான். If your son fails in the public examination,
The minister in charge of education is being vituperated by the father. பிள்ளை பரீட்சையில் தவறிவிட்டால் தகப்பன் கல்வி மந்திரியை அவதூறாக பேசுகிறான். Such criticism will not be useful for any constructive work. இப்படி செயல் கூறுதல் எவ்வித சீர்திருத்த வேலைக்கும் பயன்படாது. Let us all therefore unite and work for the happiness of one and all. ஆகையால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து யாவருடைய சந்தோஷத்திற்கு நன்மைக்கு உழைப்போம். நான் பதவியில் இருந்தேன் நான் பதவியில் இருந்தேன் ஓஹோ வனிதாமன் உன்னால் பின்னால் பிறந்தது இல்லை இல்லை வனிதாமன் உன்னால் பின்னால் பிறந்தது இல்லை எல்லா